பல வருஷமா பயன்படுத்தி அழுக்கான மெத்தையும் நம்ம நொடி பொழுதில பளிச்சுன்னு ஆக்கிடலாம். இந்த மாரி நெறைய டிப்ஸ் வந்து வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸ்ல இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு தேவையான மிகவும் பயனுள்ள டிப்ஸ்லாம் நெறைய சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டிப்பா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாருங்க. நம்ம பெண்கள் எல்லாருமே வந்து டெய்லி வந்து இன்ஸ்கர்ட்டு, சுடிதார் பேண்ட் இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, சில டைமில் அதோட நாடா வந்து உள்ளே போயிடும். அப்படி இல்லைனா வாஷிங் மிஷினில் நம்ம அந்த நாடா வந்து கட்டாமல் உள்ளே போடும்போது பார்த்திங்கன்னா, அந்த நாடா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா, அந்த இன்ஸ்கர்ட் அப்படி இல்லைனா வந்து சுடிதார் பேண்ட்டுக்குள்ளே போயிடும். அதை எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஒரு சைடு மட்டும் நாடா இருக்கும், இன்னொரு சைடு இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம அவசரத்துக்கு ஒரு இடத்துக்கு போகிற டைம்லேயும் பார்த்திங்கன்னா, டக்குன்னு இதை வந்து எடுத்து நம்ம பயன்படுத்துறதுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதை ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம எப்படி வந்து அதை வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேஃப்டி பின்னை வச்சு எடுப்போம். சேஃப்டி பின் வந்து ரொம்பவே வந்து சின்னதாக இருக்கிறதுனால ரொம்பவே டைம் எடுக்கும். ஆனால் இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து யூஸ் பண்ணாத ஒரு பென் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற பேனாவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்படிலாம் யூஸ் பண்ணாமல் ரீஃபில் தீர்ந்த பேனாக இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோடய நாடாவில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் பேனா உள்ள அதை அழகாக வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். அப்படி இல்லைனா நீங்கள் ரீஃபில் கூட பார்த்திங்கன்னா அழகாக குத்தி அந்த மூடி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எடுக்கும்போது ஈஸியாக எடுத்துடலாம். நான் வந்து ஒரு 2 டைம் தான் ட்ரை பண்ணேன். அதிலே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து நமக்கு முழு நாடாவுமே நமக்கு கிடச்சிருச்சு. நம்ம நாடாவை வந்து நம்ம இப்படியே வைக்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா அந்த நாடா வந்து அப்படியே உள்ளே போயிடும். நம்ம இந்த மாதிரி வந்து அதை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா அழகாக வந்து நம்ம வந்து ஒரு சுருக்கு மாதிரி நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அவசரத்துக்கு கண்டிப்பாக நம்ம வந்து அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வாஷிங் மிஷினில் போடும்போதும் பார்த்திங்கன்னா நம்ம இப்படியே வந்து ரெண்டு சைடுமே அதை கட்டாமல் அப்படியே உள்ளே போட்டோம் அப்படின்னாலுமே அது வந்து நம்ம துவைக்கிறதுல அப்படியே சுருங்கி ஒரு சைடு வந்து உள்ளே இழுத்துட்டு போயிடும். நம்ம இந்த மாதிரி வந்து கட்டி போடும்போது பார்த்திங்கன்னா அந்த நாடா பிரியவும் பிரியாது. நமக்கு எடுத்து காய வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி வந்து அழகாக மடித்து நம்ம வைக்கும்போது நம்ம தேவைப்பட்ட நேரத்துக்கு அழகாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம அட்டை பாக்ஸில் ஏதாவது பொருள் வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி வாங்கும்போது நம்ம அவசரத்துக்கு டக்குன்னு நம்ம கையில் வந்து நைஃபோ அப்படி இல்லைனா பிளேடோ ஏதாவது ஒரு பொருள் வந்து ஷார்ப்பாக நமக்கு கிடைக்காது. அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அது என்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம். நம்ம வீட்டில் வந்து சாவி வந்து நம்ம வச்சுருப்போம். அந்த மாதிரி சாவி வந்து இந்த மாதிரி வந்து விஷயத்துக்குலாம் நம்ம பயன்படுத்தி நம்ம இருக்க மாட்டோம். இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த சாவி வச்சு சூப்பராக வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். சாவியும் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, அதை வச்சு நல்லா சூப்பராக நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அட்டை பாக்ஸு சூப்பராக வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். பாருங்கள், நான் இப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி வந்து குக்கர் பாக்ஸ் தான் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து எந்த பொருள் நம்ம வாங்கினாலுமே அந்த பொருள் எல்லாத்துக்குமே வந்து அந்த கீயை வச்சு நம்ம சூப்பராக வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வீட்டில் வந்து தண்ணி பாட்டிலாம் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இது எந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப் தான். நான் இன்றைக்கி வந்து ஒரு டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன் இந்த பாட்டிலை வச்சு. ஆனால் அந்த பாட்டிலை வச்சு நிறைய டிப்ஸ் வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். பார்த்திங்கன்னா நான் காமிச்ச மாதிரியே வலையில் வச்சு அழகாக மார்க்கர் பென் வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப்பில் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பராக வந்து மார்க் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். அந்த மார்க் பண்ண இடத்த மட்டும் நம்ம வந்து அழகாக ஒரு நைஃப் அப்படி இல்லைனா ஒரு கத்தி வந்து நல்ல ஷார்ப்பான கத்தியாக இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கலர் செல்லட்டப் வச்சு அழகாக வந்து அதை ரவுண்ட் ஷேப்பில் நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போகிற பொருளை வச்சும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆர்கனைஸ் நம்ம வந்து ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம வந்து வீட்டில் வைக்கும்போது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், அழகாக வந்து நான் ரவுண்ட் ஷேப்பில் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கேரி பேக்கு அப்பப்போ நம்ம பொருள் வாங்கும்போது நிறைய வந்து நமக்கு கிடைக்கும். அந்த கேரி பேக்கை அங்கங்கே நம்ம தூக்கி வீசும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேடுற டைமில் நமக்கு வந்து அது கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம டக்குன்னு வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நமக்கு தேவைப்பட்ட இடத்துல அழகாக கிச்சனில் அப்படி இல்லைனா நம்ம எங்கே விருப்பப்படுறோமோ அந்த இடத்துல நம்ம அழகாக வந்து ஹேங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எந்த பொருள் வேணாலுமே இதில் வந்து நம்ம சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அந்த பாலித்தீன் கவர் தான் வந்து இது உள்ளே வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவையான பொருளை கூட நீங்கள் அழகாக இது உள்ளே வச்சு நம்ம வந்து சூப்பராக வந்து ஹேங் பண்ணி மாட்டிக்கலாம்.
பாருங்கள் நான் வந்து வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கணும் அதே மாதிரி அந்த கேரி பேக்கை அழகாக இந்த மாதிரி வந்து நல்லா மடித்து நம்ம சின்ன சின்ன பேக் மாதிரி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போது ஒரு பேக்காக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா கிச்சனில் வந்து எனக்கு கேரி பேக் தான் வந்து கிடைக்காது. அதனால் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஐடியா பண்ணி தான் வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வந்து விருப்பமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி அதில் ஸ்பூனு அப்புறமா நம்ம விசில் அது மாதிரி கூட நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன பாட்டிலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஹோல் போட்டு அதில் விசில்லாம் போட்டு கூட அழகாக நம்ம வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்பூன் அந்த மாதிரி எந்த பொருள் வேணாலுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பல வருஷமாக நம்ம வந்து மெத்தை யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அந்த மெத்தையை பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதில் வந்து நிறைய அழுக்கு, தூசி, பூச்சிப்பு இந்த மாதிரி கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வந்து உள்ளே வந்து சேர்ந்துருக்கும். இது வந்து நமக்கு தெரியாது. அப்படியே வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். குறைஞ்சது பார்த்திங்கன்னா மெத்தையை வந்து ஒரு 4 மாதத்துக்கு ஒரு டைமாவது நல்ல வெயிலில் வந்து நம்ம காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். அது மாதிரி நம்ம வெயிலில் காய வைக்கும் போது பெட்டில் இருக்கிற அந்த பேட் ஸ்மெல் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து நமக்கு ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். இந்த மாதிரி வந்து பேக்கிங் சோடா தான் நான் எடுத்திருக்கேன். அந்த பேக்கிங் சோடா ஒரு 3 டீஸ்பூன் அப்படி இல்லைனா 4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதில் கூட ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த பவுடர் இருந்தாலுமே நீங்கள் வாசனைக்காக எடுத்துக்கலாம். நம்ம பவுட்ரு சேர்க்கும் போது வந்து பெட் வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதே டைமில் வந்து நமக்கு கொஞ்சம் வந்து நல்ல ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும். அதுக்காக நம்ம பேக்கிங் சோடா பவுட்ரு இதை நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பெட்டு வந்து இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. பசங்கள்லாம் வந்து உச்சா போயிட்டு ஏன்னா சின்ன பசங்க வச்சுருந்தாங்க அப்படின்னாவே பெட்டு வந்து சீக்கிரமாக வந்து வீணாக போயிடும். நம்ம பெட்லேயே வந்து குழந்தைங்கள படுக்க வைக்கிறதுனால இந்த மாதிரி வந்து நமக்கு அங்கங்கே வந்து தண்ணி கரை இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து பட்டுரும். அதை வந்து சூப்பராக வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து பேக்கிங் சோடா பவுட்ரு வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அழகாக போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை நல்லா வந்து நம்ம எடுக்கும்போது அதில் இருக்கிற பேட் ஸ்மெல் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து பேக்கிங் சோடாவே பார்த்திங்கன்னா க்ளீனிங் பர்பஸ்க்கு ரொம்பவே வந்து ஒரு சூப்பராக வந்து எஃபெக்டாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு பேக்கிங் சோடா எடுத்துருக்கேன். நான் அப்படியே வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் எங்கே பார்த்தாலும் பெட்டு ஃபுல்லாகவே நல்லா பரவலாக வந்து நமக்கு வந்து போட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம போட்டு எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கையில் வந்து சாக்ஸ் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பழைய சாக்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பாலித்தீன் கவர் கூட கையில் போட்டு அழகாக லப்பர் பேண்ட் போட்டு நம்ம வந்து இதை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நமக்கு அழகாக திரண்டு வந்துடும். நான் இதே சாக்ஸ் தான் போட்டு நான் இந்த மாதிரி வந்து திரட்டி எடுத்துக்கிறேன். நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னாவே வந்து பெட்டு வந்து சீக்கிரமாகவே நமக்கு வந்து வீணாக போயிடும். ஏன்னா எப்படி தான் வந்து நம்ம வந்து பசங்களை வந்து பெட்டில் போடல அப்படின்னாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம போடுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் பசங்க உச்சா போயிடும். அப்படி இல்லைனா அதில் வச்சு சாப்பிடுவாங்க, தண்ணியை ஊற்றிடுவாங்க, அப்படி இல்லைனா ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செய்யும் சீக்கிரமாக பெட்டு வீணாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் வந்து இப்படியே வந்து நம்ம 4 போக்கில் செஞ்சுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் நிறைய தூசி, அழுக்கு, கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வந்து நிறைய சேர்ந்து பெட்டே பார்த்திங்கன்னா ஒரு பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் இதே பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மாதத்துக்கு ஒரு 2 டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்கிங் சோடா பவுடர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே வந்து பெட்டு வாசனையாகவும் இருக்கும். அதே டைமில் நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரியும் இருக்கும். இப்போ நம்ம வந்து எல்லாமே வந்து திரட்டி எடுத்தாச்சு. இதை வந்து அழகாக வாஷ் பேஷனில் போட்டுடலாம். அப்படி இல்லைனா டாய்லெட்டில் நம்ம எங்கே விருப்பப்படுறோமோ அந்த இடத்துல எடுத்து நம்ம வந்து கொட்டிடலாம். இப்போ சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வந்து பேக்கிங் சோடா இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா அழகாக ஒரு துண்டை வச்சு நல்லா வந்து நம்ம தட்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற மீதி இருக்கிற பேக்கிங்ஸ் எல்லாமே சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி டயப்பரே பொதுவாக நான் வந்து நம்ம குழந்தைகளுக்கு தான் பயன்படுத்துவோம். குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க, இதை வந்து எந்தெந்த இதுக்கெலாம் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பாருங்கள். இந்த டயப்பர்னால நமக்கு வந்து பல ஆயிரம் வந்து நமக்கு மிச்சமாகும். ஏன்னா வந்து இதனால் வந்து நம்ம கை கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர்கிட்ட கூட போக வேண்டாம். நம்ம வீட்டிலே பார்த்திங்கன்னா அதை வந்து சூப்பராக வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா நாள்பட்ட முட்டி வலி, மூட்டு வலி இதெல்லாம் கூட இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நாள்பட்ட அந்த வீக்கம்லாம் பார்த்திங்கன்னா உடனே வந்து சரியாகும் இந்த டயப்பரை யூஸ் பண்ணி. இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி முட்டி வலி, மூட்டு வலி, நாள்பட்ட வீக்கம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு டயப்பர் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு சொம்பு தண்ணியை வந்து அது உள்ளே வந்து நான் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசருக்குள்ளே நம்ம அப்படியே அழகாக வச்சிடலாம்.
இப்போ இந்த டயாப்பருக்குள்ளே வந்து நான் வந்து ஒரு சொம்பு தண்ணியை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கூட கீழே வந்து கொஞ்சம் கூட லீக்கே ஆகலை. அந்த ஒரு சொம்பு தண்ணியுமே அந்த டயாப்பரை சூப்பராக வந்து நல்லா உறிஞ்சி எடுத்துருச்சு பாருங்கள். இதை அப்படியே கொண்டு போய்ட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இதை வந்து ஒரு நைட் டைம் நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதை காலையில் சூப்பராக நம்ம வந்து எடுத்துடலாம். அப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக நமக்கு வந்து ஒரு நல்லா வந்து அந்த டயாப்பரில் இருக்க ஊற்றினா தண்ணி ஃபுல்லாகவே நல்லா வந்து ஐஸ் கட்டி மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிடும். இதை வந்து ஒரு ஐஸ் பேக்காக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ வந்து நான் வந்து காலையில் தான் எடுத்திருக்கேன். நைட்டு வச்சதுக்கப்புறமா மறுபடியும் வந்து நம்ம காலையில் தான் இதை வந்து எடுக்கணும். எடுத்தோன்னே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதை ஓப்பன் பண்ணவே முடியல. நல்லா ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே வெளியில் வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மல் ஸ்டேஜுக்கு வரும். இது உருகிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் டே கூட எடுத்துக்கும். ஏன்னா வந்து உடனே வந்து நமக்கு உருகி வந்துடாது. நல்லா வந்து ஒரு கட்டி ஃபார்மில் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை உடைக்கவும் முடியல, அதை எடுக்கவும் முடியல. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாள்பட்ட முட்டி வலி, மூட்டி வலி, முழங்கால் வலி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும், அடிப்பட்ட காயம் ஏதாவது இருந்துச்சுனாலும் நம்ம இந்த மாதிரி ஐஸ் பேக் மாதிரி நம்ம வந்து அப்படியே சுற்றி ஒரு 1/2 hour அப்படி இல்லைன்னா ஒரு 1 hour கூட நம்ம அப்படியே வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வந்து ஒரு இதமாக இருக்கும். பெண்களுக்கு கூட சில டைமில் வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து அடிவயிறு ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி பேக் ரெடி பண்ணி நம்ம அடிவயிற்றில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வலி இல்லாமல் போகும். நாள்பட்ட வீக்கம் ஏதாவது இருந்தாலுமே நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி செய்யும் போது அந்த வீக்கம் வந்து இருந்த இடம் தெரியாமல் போயிடும். இதனால் வந்து நம்ம வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு அதிகமான காசு கொடுத்து நம்ம செலவு பண்ணிவிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த பேக்கே நம்ம குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணலாம். தடுப்பூசிலாம் போடும்போது பார்த்திங்கன்னா அதிகமான வீக்கத்தில் ரொம்ப குழந்தைங்க அழுகிற மாதிரி இருக்கும். டாக்டர் வந்து ஐஸ் கியூப் வைக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி டேரெக்டாக ஐஸ் கியூப் வைக்காமல் இந்த மாதிரி வந்து பேக் ரெடி பண்ணி நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அதிக தொந்தரவு இருக்காது. கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குட்டி பவுலில் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த குக்கரோட விசில் எல்லாமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 விசில் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எத்தனை விசில் இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இது உள்ள நம்ம என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வினிகர் தான் எடுத்திருக்கோம். வினிகர் பார்த்திங்கன்னா க்ளீனிங் பர்பஸ்க்கு ரொம்பவே வந்து எஃபெக்டான ஒரு பொருள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து கொஞ்சமாக வினிகர், கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி, இதை ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் விசில் ஃபுல்லாகவே நம்ம எல்லாமே கலட்டி இது உள்ளே சேர்த்துருங்க. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க, அப்படியே விட்டுருங்க. நம்ம இந்த மாதிரி ஊற வைக்கிறதுனால அந்த விசிலில் இருக்கிற அழுக்கு எல்லாமே சூப்பராக வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடும். அதனால் ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து இப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ குக்கரோட விசில் வந்து ஒரு 15 நிமிஷம் ஊறிடுச்சுங்க. இதுக்கப்புறமா நான் வந்து சஃபீனா தான் இன்றைக்கி வந்து எடுத்திருக்கேன். உங்கள் கூட வாஷ் பண்ணுற லிக்விட் ஏதாவது இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து வாஷ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது வந்து லிக்விட் இருந்தாலும் அப்படி இல்லைனா சஃபீனா இருந்தாலுமே நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி தேவையில்லாத டூத் ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட டூத் ப்ரஷ் இருந்தாலும் எடுத்துங்க, அப்படி இல்லைனா ஸ்க்ரப்பர் இருந்தாலுமே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுக்கும் போது அந்த குக்கர் விசிலில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே நல்லா ஊறி போயிருக்கும். சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிடும். ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இன்றைக்கி ப்ரஷ்ஷை எடுத்து நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு 2 டைமாவது இந்த மாதிரி வந்து குக்கரோட விசில் எல்லாமே நம்ம வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி வைக்கிறதுனால என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வந்து குக்கர் வந்து வெடிக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா பார்த்திங்கன்னா, அந்த குக்கரோட விசிலில் தான் வந்து எல்லா அழுக்குமே போயிட்டு உள்ளே தேங்கும். நம்ம சாதம் வடித்தாலும் அதில் வந்து அப்படியே சாதம் வந்து உள்ளே வந்து போயிடும். அதுக்கப்புறமா நம்ம பருப்பு, கறி இந்த மாதிரிலாம் நம்ம வந்து வேக வைக்கும் போது எப்படி தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணினாலும் நம்ம உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசரெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து ஒட்டிகிட்ருக்கிற மாதிரி இருக்கும். இதோட நம்ம திருப்பி நம்ம வந்து அதை பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா அது பெரிய பிரச்சனையில் போயிட்டு முடியும். அதனால் நம்ம 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கும் போது நமக்கு எந்தவித தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். பார்க்குறதுக்கு என்னவோ வந்து சாதாரணமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து குக்கரில் வந்து நம்ம சாதம் வைக்கும் போது அது வந்து லைட்டாக மூடி வந்து திறந்துட்டு நமக்கு வந்து மேலே அடிக்கும் போதே வந்து பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம விசிலை வந்து க்ளீன் பண்ணி வைக்கும் போது நம்ம வந்து நம்மளை வந்து பாதுகாத்து கொள்ளலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ குக்கர் விசில் மட்டும் நம்ம வந்து க்ளீன் பண்ணல, அதில் இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே நம்ம வந்து கழட்டியாச்சு. கழட்டி இந்த மாதிரி ஊற வைக்கும் போது அதில் இருக்கிற அழுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிடும். அந்த குக்கரோட கேப்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அப்படியே அழுக்கு சேர்ந்து ஒரு மாதிரி வந்து கருப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது ஃபுல்லாகவே நம்ம ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணும்போது எல்லாமே சூப்பராக வந்து நொடியில் நமக்கு க்ளீன் ஆகிடும். இதுக்காக வந்து நம்ம நிறைய டைம் எடுத்து தேய்ச்சி அப்படிலாம் வந்து கழுவணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க. ஜஸ்ட்டு ஒரு 10-15 நிமிஷம் நம்ம ஊற போட்டோம் அப்படின்னாவே ஒரு 2 நிமிஷத்தில் ஈஸியாக வந்து நம்ம சுத்தமாக வந்து அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இதை வந்து அடிக்கடி செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 2 மாதத்துக்கு ஒரு டைம் அப்படி இல்லைனா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி வந்து நம்ம டீப் க்ளீனிங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நம்மளை வந்து சேஃபாக வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ குக்கரோட விசில் ஒரு 2-3 டைம் நல்லா வந்து நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத் வச்சு நம்ம எல்லாத்தையும் வந்து காய வச்சிடலாம். காய வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம வைக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அழுக்கான விசிலை வந்து நம்ம சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜாம் பாக்ஸ் தான் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு டப்பா பாருங்கள். இந்த பாக்ஸை வந்து நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம அழகாக வந்து விசிலை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த பாக்ஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம வந்து ஒரு இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா வந்து நம்ம தேவைப்படும் போது எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம தலைக்கெலாம் வந்து சீப்பு யூஸ் பண்ணுவோம். அந்த சீப்பு வந்து நாள் கணக்காக அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா அழுக்கு சேர்ந்து பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி வந்து அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்கும். அதை வந்து தண்ணி இல்லாமல் வந்து நொடி பொழுதில் சூப்பராக வந்து எப்படி வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். இதை நொடி பொழுதுலேயே நம்ம வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற பவுடர் தான் நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த பிராண்ட் பவுடர் இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்து நல்லா சீப்பில் நல்லா கொட்டி விட்டுடலாம். கொட்டி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையில்லாத ப்ரஷ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சூப்பராக வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி செலவும் ஆகாது. அதே டைமில் நம்ம அதிக நேரம் எடுத்து அதை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது. நம்ம சீக்கிரமாகவே வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சீப் வச்சு காமிச்சிருக்கேன். உங்கள்கிட்ட எத்தனை சீப் இருந்தாலுமே இதே மெத்தட் வச்சு நீங்கள் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அழுக்கு ஃபுல்லாகவே ஈஸியாக கழண்டு வந்துடும். பாருங்கள், அந்த பேப்பரில் எந்த அளவு நம்ம வந்து ஒயிட்டாக தான் இருந்துச்சு பேப்பர். ஆனால் நம்ம வந்து க்ளீன் பண்ண வந்து அதோட நிறமே பார்த்திங்கன்னா அழுக்காக வந்து ஒரு மாதிரி மாறுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து நம்ம பவுடர் வச்சு க்ளீன் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சீப்பை ஃபுல்லாக வந்து சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. பவுட்ரு வச்சே வந்து எந்த தண்ணியுமே இல்லாமல் நம்ம வந்து நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா வந்து எந்த லிக்விடும் நமக்கு தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொஞ்சமாக வந்து வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக பளிச்சுன்னு பளபளப்பாக ஆகிடும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் எத்தனை சீப்பு இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சீப்புக்காக பார்த்திங்கன்னா அதிக நேரம் வந்து செலவெடுத்து அதை லிக்விட் அந்த மாதிரி வந்து நம்ம வாஷ் பண்ணுங்கிற தேவை கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம குட்டி பாட்டில்லையும் அதிகமான பொருள் வந்து எப்படி வந்து வைக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி நைஸ் உப்பு தான் எடுத்திருக்கேன். இந்த நைஸ் உப்பு பார்த்திங்கன்னா நிறைய இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் என்னோடய பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த குட்டி பாட்டிலில் எப்படி வந்து நைஸ் உப்பு வந்து இவ்வளோ வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். நான் வந்து ஃபில் பண்ணும்போது அது என்னவோ உப்பு ஃபுல்லான மாதிரி இருக்குது. சில பேர் வந்து உப்பு வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படி இல்லைனா எந்த பொருள் வைக்கிறோமோ அந்த பொருள் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. அந்த மாதிரி வைக்காமல் மீதி இருக்கிற உப்பையும் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து தரையில் லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி நல்லா தட்டும் போது பார்த்திங்கன்னா அந்த உப்பு அப்படியே கீழே இறங்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொருளை வந்து சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டான ஒரு அளவில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ற டைமில் அதையும் அந்த பாட்டிலில் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த டிப் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவு நான் எல்லா உப்புமே பார்த்திங்கன்னா இந்த குட்டி பாட்டில்லையே நான் கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக தான் உப்பு இருக்கும். அதையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டுட்டு அழகாக வந்து கீழே லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக நமக்கு கரெக்டான அளவில் வந்துருச்சு. அதுக்கப்புறமா பாட்டிலை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி மூடி வைக்கும் போது ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நமக்கு பெரிய வேலையே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிங்கில் வந்து நம்ம நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். அந்த மாதிரி விட்டுட்டு போகும்போது அதிலேருந்து பூச்சிலாம் பார்த்திங்கன்னா அப்படியே மேலே வந்து நம்ம கிச்சன் அந்த கபோர்டே பார்த்திங்கன்னா நம்ம கபோர்டு அந்த கவுண்டர் டாப் எல்லாமே வந்து பூச்சி பல்லி கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வந்து நிறைய வந்து மேய்ஞ்சிட்ருக்க மாதிரி இருக்கும். நம்ம வந்து டக்குன்னு வந்து லைட்டை போடும்போது பார்த்திங்கன்னா அங்கங்கே ஓடிட்டுருக்கோம். அது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதை பார்க்குறதுக்கே ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். எந்த பாத்திரத்தில் வந்து பள்ளி பூச்சி இதெல்லாம் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியாது. நம்ம திருப்பி வந்து வாஷ் பண்ணிட்டு தான் ஒன்றையும் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். நம்ம யூஸ் பண்ணுற பவுடர் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் பவுடர் வேணாலுமே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடரை வந்து சிங்கில் வந்து நம்ம போட்டு வச்சிடணும். போடுறதுக்கு முன்னாடி வந்து சிங்கை வந்து நல்லா தேய்ச்சி சுத்தமாக வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தேவையான பவுடரை மேலே தூவிட்டு கொஞ்சமாக வந்து நம்ம மஞ்சத்தூள் தான் சேர்த்துருக்கோம். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக். அதனால் வந்து
எந்த பூச்சி பள்ளி கரப்பான் எதுவுமே இருக்காது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கற்பூரம் தான் வச்சுருக்கேன். இந்த கற்பூரம் வந்து ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். இந்த வாசனைக்கே பார்த்தீங்கன்னா வந்து எந்த பூச்சி பள்ளி எதுவுமே வந்து வரவே வராது. இதுக்கு மேலே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு பவுல் தான் நான் வந்து கவுத்துருக்கேன். இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கவுத்து வச்சிடலாம். அந்த சூடை வந்து சீக்கிரமாக கரையாமல் இருக்கும். நம்ம காலையில் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அழகாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வேலையை வந்து அழகாக வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். கிச்சனுமே ஒரு நல்ல வந்து வாசனையோடு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து எல்லா டிப்ஸுமே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.